உள்ள போயிருக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற சிறப்பு மற்றும் விசேட அதிதிகள் அனைவரும் பிரியநிலாவினுடைய மைநிறுத்தி ஃபஸ்ட் டைம் யாராவது எனது வீடியோக்கள் பார்த்தவர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு தரும் ஆதரவு என்று கூறிக்கொண்டு வீடியோவுக்கு செல்வோம். எந்த வயதை வைத்துக்கொண்டு நீங்கள் வரையறுக்க போகிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. அந்த வரையறையை மற்ற அணியினரும் ஏற்றுக்கொண்டு பேச வேண்டும். 18 வயதுக்கு குறைந்தவர்கள் சிறுவர்கள் என்று ஐநா சாதனம் சொல்கிறது. அதற்கு அங்காலே இருக்கக்கூடிய வரையறை வைத்துக்கொண்டு இந்த பட்டிமன்றத்தை இப்பொழுது நான் ஆரம்பிக்கின்றேன். இன்றைய இளைஞர்களின் போக்கு வருந்தத்தக்கதாக இருப்பதாக கலைத்திலகம் இன்றைய மணி திருட்டிய ஏவுகணைகளை எங்கள் கைகளிலே தவளவட்டி இருக்கக்கூடிய கவிஞர் பிரியநிலா அவர்கள் அனைவருடைய தலைமையேற்று வருந்தத்தக்கது என்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அவர்களை அன்பு பாராட்ட அறிவித்தது. வருந்தத்தக்கதா வரவேற்கத்தக்கதா என்பதை இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு. இதை தனது நடுவர் அவர்கள் கவனித்துக் கொள்ள முடியும். ஒரு காலத்தில் நாங்கள் பயம், பெற்றோருக்கு பயம், பெரியோருக்கு பயம், கற்றுக் கொடுப்பவர்களுக்கு பயம். நான் சொல்கின்ற பயம் எல்லாம் சாதாரண பயம் கிடையாது, மரியாதை கலந்த பயம். இன்றைக்கு மது, மாது, போதை, கஞ்சா, ஹெரோயின், ஐஸ் போதை என்று பாதித்து ஒருவர் சொல்லும் கேடாது, ஒருவரையும் மதிக்காது தீய வழியில் செல்கின்ற இன்றைய இளைஞர்களின் போக்கை எப்படி கட்ட முடியும்? இன்றைய இளைஞர்களுக்கு சாதாரண போன் வேண்டாம், ஐபோன் தான் வேணுமா? இன்றைக்கு 3D மொபைல் இல்லை, ஐபோனும் அதுக்கு உள்ள போன கிடையாதான். ஏன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் வாங்கி விட்டாருன்னா அதனால தான் அந்த 3D மொபைல் உரிமையாளர் எப்பனுக்கு போயிட்டா கொள்வது
போன் பாதிப்பதில்லை என்று கூறுகிறார். பிள்ளைகள் தான் போன் பாதிக்கிறார்கள், பெற்றோர்கள் பாதிப்பதில்லை. பெற்றோர்கள் பாதிப்பதில்லை, பிள்ளைகள் பாதித்துக் கொண்டு பெற்றோர்களுக்கு உதவி செய்வதில்லை. பெற்றோருக்கு போனால் உதவி செய்யாமல் பிள்ளைகள் இருக்கிறார். இதுகளை பாதித்துக் கொண்டு பெற்றோர் இதுகளை பாதிக்கிறது முக்கியமாக உதவி செய்வது முக்கியமாக இல்லை, போன் பாதித்து அதை விட நண்பனுடன் நாட்கணக்கில் பேசுகிற இன்றைய இளைஞர்கள் பெற்றவர்கள் 4 நிமிடம் கூட அருகிலிருந்து அன்பா ஆனதா பேசுறதில்லை. அது முகம் தெரியாத நண்பர்களாக இருந்தாலும் சரி, முகம் தெரிந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, நாட்கணக்கில் பேசிக்கொண்டு சரி. ஆனால் அம்மா அப்பாவோட 4 நிமிடம் செலவழிக்கிறதே இல்லை. அது மட்டுமில்லை நடுவர்களே, பெற்றவர்களுக்கு வருத்தம் என்ற ஒரு நோய் வந்துவிட்டால் விடுகை ஜீவிக்கொண்டு இருக்கிற பக்கத்து வீடு கேட்க போகும் மத்தியாலே போச்சு. இன்னும் வருத்தம்னா போய் மருந்து ஏன வீட்டுக்குள்ளாட முன்னாடி கொண்டு இருக்கிறேன். நடனம் கொண்டு போனாலும் ஒரு மருந்து தெரியும், போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்று திட்டி தீர்த்து அவரோட மன உளைச்சலுக்கு உட்படுத்துகிற என்று இளைஞர்கள் போக எப்படி வெட்டாக்க முடியும்? நெட்டில்தான் அப்படி என்றால் வீதியில் போனால் அதை விட மோசம். புது உடுப்பை பிடித்து போட்டு போடுறது, காடியில் செடி வளர்க்கமாயி காடி வளர்க்கிறது, தலைமுடிக்கு பலவண்ண சாயம் பூசுவது. இது மட்டுமே நடக்கிறவர்களே, வீதியில் வாகனங்கள் ஓட்டம் வேண்டாம். ஆண்கள் 70 போல பெண்கள் 80 வேண்டாம். இது கொஞ்சம் நடக்கிறவர்களே, இது உண்மை. காலையில் பத்திரிகையை பார்த்தா நெஞ்சு நடுவு, பார்த்தா தாமரை குளத்தில் தவறு விழுந்து காதலன் மரணம், அதிலிருந்த காதல் தூக்குல வந்து மாய்த்தார். மோட்டார் சைக்கிள் ஓடிச்சென்ற இளைஞனை துரத்தி 3-4 இளைஞர்கள் துரத்தி சென்று வாழால் வெட்டி கொலை. மற்றது போட்டுக்கொண்டு ஓடிச்சென்ற இளைஞர்கள் மோட்டார் சைக்கிள் வேறு கட்டுப்பாட்டை மீறியதால் முன்னால் இருந்த முதியவர் உடனேயே அவிடத்தில் கழுவி இளைஞர்கள் ஆபத்தான நிலை. இது எல்லாம் பண்ணி இளைஞர்களை எட்டி எங்களால் வந்தால் இருக்க முடியுமா? நடுவர்களே, ஒரு நாள் நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். முன்னாலே ஒரு பெண்மணி, என்னை வாங்கிய ஒரு பெண்மணி, உச்சந்தியவர்கள் 3-4 இளைஞர்கள். அந்த பெண்ணை பார்த்து அவர்கள் சரிக்கிறார்கள். நீங்கள் சீமா இருக்கிறீர்கள், இவங்க போகிறீங்களோ, நீங்கள் தேவஞானி மாதிரியே இருக்கிறீர்கள் பார்க்கிறது. அவர்கள் கரைத்து ஒரு காலம் இருந்திருக்கு. நான் திரும்பி பார்க்கிறேன். அவர்கள் அந்த இடத்திற்கு நகர்ந்து செல்கிறார்கள். நான் சொல்றேன் நடுவர்களே, இன்றைய இளைஞர்கள் தங்கள் அம்மா மாதிரி இருக்கிற அன்பிமார்களை கூட பேடிகள் பண்ணுகிறார்கள் என்றால் இவர்களை போக வைக்க முடியுமா? அதற்கு இளைஞர்கள் சொல்கிறார்கள், இப்ப அம்மா அன்பிமார்கள் கூட இப்பொழுது கிருமிகள் எல்லாம் பாதித்து நவீனத்து அக்கா மருக்காக தெரிகிறார்கள் சொல்லுகிறார். அவருடைய நியாயப்பாடு வயதானவர்கள் கூட பேசியலுக்கு போய் மேக்கப்புக்கு போய் வருகின்ற பொழுது இளம் பிள்ளைகள் மாதிரி தெரிகிறபடியால் நாங்கள் அப்படி சொல்லுகிறோம். பிறகுதான் மேக்கப் கலையைக்கான தெரிகிறது என்று சொல்லுகிறார் இளைஞர்கள். சரி, உறவுகள் என்பது வேற. விஞ்ஞானத்திலே ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று தள்ளி ஒவ்வா முனைகள் ஒன்றை ஒன்று கவர்ந்ததாக படிக்கிறார்கள். அவரோடு ஆண் பெண் இதற்கு கவர்ச்சி என்று ஒன்று இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்வது போல் எல்லை மொழி போகும்போது விளையாடுகிறார்கள். அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஒரு நாளைக்கு நீதிமன்றத்தில் போய் பாருங்கள். நான் ஒரு கொலை குற்றம் செய்யவில்லை. அதெல்லாம் சைக்கிள் பூங்கா சும்மா சும்மா நீதிமன்ற வாசலுக்கு போனாலே மற்றவர்கள் முறைத்து பார்க்கிறார்கள். உங்களுக்காக நான் நீதிமன்றம் சொல்லி கைது செய்யப்பட்டு காலில் கைவிலங்கு போட்டுக்கொண்டு கொண்டு வரப்படுகிறார்கள் என்று ஒரு நாளைக்கு நீதிமன்றம் போய்ட்டார்கள். கைது செய்கிறது சந்தேகத்தின் அடிப்படையிலும் கைது செய்யப்படுகிறது. சட்டங்களை மதிப்பதில்லை,
இருக்கிறது நடுவர்களே. நடுவர்களே எதிர்த்தரப்பு அணியினர் கொஞ்ச நேரத்தில் வருவார்கள். அவர்கள் இப்போது பொய்களை மூட்டையாக கட்டி கொண்டு அந்த கணக்கில் வச்சிருக்கிறாங்க. இது கொஞ்ச நேரத்தில் இடத்துக்கு வருவார்கள், எல்லாமே அமுத்து கொட்டுவார்கள். இந்த பண்ண கடற்கரையில் கொஞ்ச நேரம் போய் பார்த்துட்டு அங்கே ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளை வேலைக்கோ அல்லது பெற்றோ வகுப்புக்கோ அனுப்பி அவர்கள் சிகரம் தொட வேண்டும் என்று நினைக்க அவர்கள் பண்ணை கடற்கரையில் அவர்கள் கண்டுகொண்டு இருக்கிறார்கள். இதைவிட வயதுக்கு மூத்தவர்களை அடிப்பது, இளைஞர்கள் வயதுக்கு மூத்தவர்களை அடிப்பது, வயதுக்கு மூத்தவர்கள் சரிக்கு சரியிருந்து வீரைப்பது, சிகரெட் பாதிப்பது, பிஞ்சு பாடல்களை வன்முறை செய்வது, பணத்திற்காக கொலை செய்வது, இப்படி இன்னும் எத்தனையோ நடுவர்களே இறுதியான நடுவர்கள் எல்லாம் செய்யற மாதிரி இன்னும் எத்தனையோ நடுவர்கள் நடுவர்கள் நாளெல்லாம் செய்யும் போது இன்றைக்கு முதல் நம்ம மனைவியார நீங்க பேச அழைத்திருக்கிறீர்கள். ஒட்டுமொத்தத்தில் குடும்பத்தை குறைக்க வேண்டும் என்று தெரிகிறது. எல்லாம் நடுவர்களை சொல்கின்ற பொழுது எனக்கு பயமாக இருக்கிறது. அந்த ஒரு நம்பிக்கை நான் இங்கே இருக்கிறேன். இறுதியாக நடுவர்களே எல்லாவற்றையும் விட மிக கொடுமையான விஷயம் என்னவென்றால் 10 மாதம் கருவறை சுமந்து பெற்று எடுத்து ஈயவும் கடிக்காத பாதுகாத்து கண்கள் பசி மறந்து தூக்கத்தை துறந்து ரத்தத்தை பாலாக்கி ஊட்டி வளர்த்த அம்மாவையும் மாமேலும் தோல்வேலும் சுமந்து மாடாய் உழைத்து ஓடாய் தேர்ந்து தன் தேவைகளை ஒருத்து பிள்ளைகளின் தேவைகளை பார்த்து பார்த்து செய்கிற அப்பாக்களையும் வயது முடிந்த காலத்தையே சுமை என்று நினைத்து பெரும் சுமை என்று நினைத்து முதியோர் இல்லங்களை கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்களே. இதை விடவா இந்திய இளைஞர்கள் செய்யும் இளைஞர்களின் போக்கு வருந்தத்தக்கதற்கு வேறு ஆதாரம் வேண்டும். எனவே நடுவர் அவர்களை இன்றைய இளைஞர்களின் போக்கு வருந்தத்தக்கதே என்று நான் ஆணித்தரமாக அடுத்து கூறி எப்பக்கம் யார் யார் இருப்பினும் நடுவர்களே எப்பக்கம் யார் யார் இருப்பினும் நடுநிலை தவறாது தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இடமர்கின்றேன். நன்றி. உண்மையிலேயே எங்களுடைய விவாத அரங்குடைய அமைப்பு என்பது வித்தியாசம். அது திருமணம் தெரியும் என்றால் அதற்கான ஒரு கட்டமைப்பு நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மிக அந்த முன்னர் படங்கள் போடுகின்ற பொழுது டெய்லியில் அந்த போவர்டு அமர்ந்து பிடிப்பார்கள். பார்த்த கடல்கள் வருகின்ற பொழுது தேர்ந்தெடுத்து பார்க்க முடியாது. இந்த போவர்டு அமர்ந்து பிடித்திருப்பார்கள். கொஞ்சம் கட்டணம் போயிடும். அந்த ஒரு நிலையிலே இன்றைக்கு பட்டிமன்றம் போகிறது என்றால் இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாம் காலையில் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வெகு விரைவாக வீட்டுக்கு செல்ல வேண்டும். இப்பொழுது தன்னுடைய தலைமை உரையிலே பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். நான் சொல்ல தேவையில்லை, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இன்றைக்கு போதை வசதிக்கு அடிமையாக இருக்கின்ற இளைஞர்கள் வீட்டின் பெயர் அன்னை இல்லம், அன்னை இப்பொழுது முதியோர் இல்லம், குடிக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். ஒரு காலத்திலே படிப்பிலே 1ஆம் 2ஆம் இடங்களுக்கு போட்டி கொண்ட யாழ்ப்பாணம் அண்மையிலே இலங்கையிலே விற்பனையாகின்ற மதுபானத்தின் அளவிலே யாழ் மாவட்டம் 1ஆம் இடத்தில் இருந்தது. நாங்கள் பெரும் குடிமக்களை இங்கே வைத்திருக்கிறோம். பின்னர் இப்பொழுது தற்கொலை அந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கிறோம் போல் தெரிகிறது. வளமான முன்னணியில் வந்துவிட்டது. விரைவில் யாழ்ப்பாணம் வர போல் தெரிகிறது. ஆகவே இதனுடைய அடிப்படை கட்டுமானம் ஒன்று மாறி இருக்கிறது. அதற்கு இந்த செயல் வீதிகளிலே சந்திகளிலே மதங்களில் காப்பீடு கன்னிகளுக்கு கன்னிகளை கூட்டம் ஒன்றை இருக்கிறது. கேலியும் கிண்டலுமாக இருக்கிறது. என்னை கூட பண்ணை பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகான இடத்திலே வந்து அமர்ந்திருந்து பார்த்தால் பெற்றோர்கள் படிப்பதற்காக அனுப்பிவிட்டு அங்கே காவல் இருக்க இவர்கள் சிகரம் இல்லை அகலத்தை கொடுக்கிறார்கள். அகலத்துக்கு எனக்கு விளக்கம் தெரியாது, அக்காக்கு தான் தெரியும். ஆகவே நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று என்னையும் விடுத்திருக்கிறார். இப்பொழுது இளைஞர்களை காப்பாற்றக்கூடிய அணியில பேசுவதற்கு மிகப்பெரிய பொறுப்பு சார்ந்திருக்கிறது. இல்லை, இன்றைய இளைஞர்களின் போக்கு வருந்தத்தக்கதல்ல, வரவேற்கத்தக்கது என்று அணிக்கு தலைமையேற்று மதிப்புக்குரிய வர்ணம் வாங்கீசன் அவர்களை தம்முடைய கருத்துக்களை முன்வைக்குமாறு அன்பு பாராட்டி அழைத்திருக்கிறேன்.
அவர் சொன்ன விஷயம் வந்து பிள்ளைகள் டான்ஸ் ஆடுறாங்க, பிள்ளைகள் அந்த கிராமங்கள் அதெல்லாம் ஒரு பிள்ளைகள் ஒரு ஃபேஷன். அந்த விஷயத்தை இளைஞர்களின் போக்கு என்ற ஒரு நடவடிக்கைக்குள் நாங்கள் உட்படுத்திவிட முடியாது. ஏன்னு சொன்னால் இளைஞர்கள் வந்து அத்தகைய ஒரு நிலைமைக்குள் போகிறார்கள் என்று சொன்னால் அனைத்து இளைஞர்களும் போகணும். ஒரு குறிப்பிட்ட சில பெற்றோர்கள் வளர்க்கும் இளைஞர்கள் தான் அவ்வாறான போக்கில் போகிறார்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள் இளைஞர்களின் பகுதிக்குள் நடக்க மாட்டார்கள் பெரும்பாலும். அதாவது இதுக்கு முன்னே நான் எந்த கருத்தை செல்ல வேண்டிய தேவை என்று சொன்னால் இளைஞர்கள் சொன்னால் நடுவக்கூடியது அது 17 வயதில் அவர்களுடைய தவறு ஐநாவின் தீர்மானத்தின்படி 15 வயது முதல் 25 வயதுக்கு இடைப்பட்டவர்களை தான் ஐநாவுக்கு இளைஞர்கள் என்ற பகுதியில் உள்ளடக்குகிறார்கள். இப்பொழுது அதை அமெரிக்கா 24 சொல்லி கேட்டுக்கிறார்கள். 25 அதாவது 15 முதல் 24 தான் இளைஞர்களாக அமெரிக்காவை விண்ணப்பம் செய்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 15 முதல் 25 தான் ஐநாவில் இருக்கிறது ஒரு நடைமுறை இருக்கிறது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் நான் எதிர்த்தரப்பு தலைமைக்கு சொல்கிற விடயங்கள் சொன்னால் இளைஞர்களின் அந்த ஸ்டைல் சொல்றார் ஒரு போக்கன்னு சொல்றதுல வந்து தனியே ஒரு ஃபேஷன் மட்டும் நடந்தாங்க. உதாரணமாக 20 லட்சம் ரூபாய் செலவழித்து அவருக்கு மோட்டார் சைக்கிளை வாங்கி கொடுப்பது ஒரு பெருமை. அது இளைஞரின் போக்குகள் நாங்கள் ஒன்று முடியாது என்று சொன்னால் குறித்த பெற்றோர் தான் தீர்மானிக்க வேண்டும். எனது மகனுக்கோ மகளுக்கோ இதனை நான் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாது. இவர் சொல்வதை போன்று எல்லோரும் கடற்கரையில் இருக்கிறார்கள். அதன் எல்லோரும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எல்லோரும் மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் பண்ணுகிறார்களா இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட பகுதி. ஆகவே இந்த பெற்றோர்கள் என்பதை வந்து இளைஞர்களின் பகுதிகள் அடங்க மாட்டார்கள். நாங்கள் வெளிப்படுத்திக் கொள்கிறோம். இதை வந்து இந்த தலைப்பை வந்து நாங்கள் 3 விடமாக ஒன்று வந்து இன்றைய இளைஞர்கள் போக்கு இந்த விடயத்தை நாங்கள் இன்றைய சொல்ல வந்து நாங்கள் ஒரு 8 முதல் 10 கண்டங்களை பார்க்க வேண்டும். இன்றைய இளைஞர்கள் சொன்னால் ஒரு 8 முதல் 10 மட்டும் உள்ள இளைஞர்கள். இளைஞர்கள் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் வந்து 15 முதல் 25 கண்டங்கள் போக்கு இந்த செயல்பாடு என்ன குறிப்பிடுகிறது சொன்னால் போக்கு நீங்கள் ஒரு தமிழ் அகராதிக்கு பார்க்க தெரியும். அறிவு, ஆற்றல், அனுபவம், துணிவு இவை சம்பந்தமான செயற்பாடு அனைத்தும் போக்கு என்ற நிலைமைக்குள் வருகிறது. இங்கே நான் இளைஞர்களை பார்த்தார்கள். இந்த தலைப்பு கொண்டு வந்ததே முந்தைய இளைஞர்கள் நல்லா இருந்தார்கள். இப்படி முன்பு ஒரு காலத்தில் நான் எல்லாருக்கும் பட்டதாரி என்று சொன்னால் ஒரு ஊருக்கு ஒரு பட்டதாரி தான் இருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு ஊருக்கு ஒரு பட்டதாரி அது செலவழிக்க மாட்டார்கள். இன்று எடுத்துக்கொண்டால் ஒரு வீட்டுக்கு 2 பட்டதாரிகள் குழந்தை இருக்கிறார். இந்த பட்டதாரி என்ற வகுப்புகள் வருவது 100% இளைஞர்கள் தான். அதாவது 15 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் முதலாவது பட்டதாரி தொகுதி எப்படி மனிதர்கள். அதுக்கு பிற்பாடு 2ஆம் பட்டம், 3ஆம் பட்டம், முதுநிலை பட்டங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே இந்த யோசித்து பார்க்க வேண்டும். இளைஞர்களின் போக்கிக்கு தப்பாக இருந்தால் இவ்வாறான பட்டதாரிகள் எண்ணிக்கை எவ்வாறு நிர்ணயிக்க முடியும்? இந்த பட்டதாரிக்கு வேறு எல்லா பிரச்சனை என்பது முன்பு இல்லை. இது இருக்கிறது சொன்னால் அவ்வளவுக்கு பட்டது அவ்வாறு போக்கு சரியில்லை சொன்னால் பட்டதாரிகள் சரியில்லை எங்களுக்கு மூளை சரியில்லாத பகுதிக்குள் நீங்கள் அடைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அடைத்துக் கொள்ள முடியாது. இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இப்பொழுது பெண்களை செயல்படுகிறார்கள், பெண்களை கேள்விப்படாத விடயங்கள்லாம் சொன்னார்கள். நான் கொண்டிருக்கிறார் அது வந்து இளைஞர்களின் போக்குகள்ல அது அந்த அந்த வயதில் நாங்கள் செய்ய வேண்டிய சில தேவை. இந்த வயதில் செய்யத்தான் நடந்து சொல்லலாம். நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள். அந்தந்த வயதிலே அதை செய்யத்தான் வேண்டும். எங்களுடைய 90 உங்களை பாருங்கள், 90 அதற்கு முற்பட்ட காலப்பகுதியிலே பார்த்தீர்களாக இருந்தால் பெண்கள் பக்கத்தால போய்க்கு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு தெரியாத மாதிரி போயிடுவாங்க. அது பகுதியாக இருக்கிறது. ஆனால் இந்த பகுதி ஒரு கர்மத்தை ஏற்படுத்துகின்றது. பல பெண்களை வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையை தள்ளியிருக்கிறது. இந்த பெற்றோர்களை பெண் பிள்ளைகளை டியூஷன் கூட்டு கொண்டு வர பயப்படுகின்ற ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்கிற பழைய காரணம் சொல்றேன். நானும் 90ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் தான். அந்த நாட்கள் தெரியும் கோயில்களில் ரெக்கார்ட் டான்ஸ் ஒன்று நடக்கும். அதை சின்ன மரபு சொல்லுவோம். இந்த நடக்கும் பொழுது அந்த பெண்கள் கொடுத்த ஆடைகளுக்குள் காசு 10 ரூபாய் காசை கொண்ட சொல்லி அந்த பெண்களின் அங்கங்களை கொண்ட ஆட்கள் வளர்ந்த காலம் இந்த 90 தான். இதை நீங்கள் மறக்க முடியாது. இன்று அவ்வாறு செய்வாங்க. அதாவது அந்த பெண்கள்
சமூகம் வாழ்ந்தது அந்த காலம். அப்ப அந்த இடத்துல கிடையாது. அது பொதுவாக இந்தியாவில் இன்றைக்கும் அது இருக்கிறது. பாரம்பரியமாக யாழ்ப்பாணம் பாரம்பரியமாக இருந்து இந்தியாவில் இருந்து கடந்த பலவருக்கு நடக்கவில்லை. இல்லை நகரங்களே நான் கேட்பது என்றால் இன்றைக்கு இருக்கிற வன்முறை கும்பலினால் ஒரு பெண் பிள்ளைகளை வெளியாக கொண்டு வருவதற்கு பெற்றோர்கள் பயப்படுகிற காரணம் இன்றைக்கு இருக்கிறதா இல்லை நகரங்களே அதுக்குரிய காரணம் அந்த காலங்களில் பெண் பிள்ளைகள் வெளியில் வருவது மிக மிக குறைவு. ஆனால் அதனால் பெண் பிள்ளைகளுக்கு உண்டான பேச்சுக்கள் குறைவு. இன்று 100 வீதமான பெண் பிள்ளைகளுக்கு தொழில் இருக்கிற வெளியில் செல்கிறார். அப்பொழுது நீங்களே குறிப்பிட்டீர்கள் எதிர்பார்க்க அவசியம் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அது எல்லை கூறுகள் என்பது அவர்கள் தனிப்பட்ட விடயமே தவிர ஒட்டுமொத்த இளைஞர்களின் போக்காக நாங்கள் கருத முடியாது. ஒரு இளைஞர் வெளியே இருக்கிறார்கள், அவருக்கு பக்கத்திலே 10 பேர் நிற்கிறார்கள் கூட்டமாக. அது இருக்கலாம், அது இருக்கலாம், அது நல்லதாக இப்பொழுது பேசுகிறேன். இன்னொரு விஷயத்தை நாங்கள் செய்வோம் சொன்னால் எங்களோட அந்த காலத்தில் தெரியும் பெரியார்கள் சொல்வார்கள் இந்த தெருவில் போனால் சுப்பிரமணியத்தாருக்கு ஒரு சின்ன வீடு, சுப்பிரமணியத்தாருக்கு அடுத்த போனால் பெரிய வீடு. இந்த நிலைமைகளை முடிவுறுத்தி எனக்கு உன்னை பிடிக்கவில்லையா விவாதத்தை கொடுத்து கொடுக்கிறேன் இந்த காலகட்டத்தில். அப்போ சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இளைஞர் கொண்டு வந்த ஒரு யுக்தி இளைஞர்களின் தவறான போக்காக நீங்கள் கருதினால் அதுக்கு நான் பொறுப்பாளர். இதே நிலைமை பழையாளர் சொன்னால் எங்கேயாவே சொல்லுவாங்க குந்திலேருந்து கலக்காங்க சுப்பத்தாக்கு போனீங்கன்னு சொன்னால் அவங்க படிச்சிருக்காங்க அதாவது போனீங்க இன்றைக்கு அந்த நிலைமைகள் மிக மிக குறைவு. அப்படி இருந்தாலும் அவைகள் பொதுவெளியில் வந்துவிடுவேன் சொன்னால் இன்றைக்கு சிறிய ஒரு விடயத்தை சமூகம் உடனடியாக பெரியதாக புகாரமாக காட்டிவிடும். அதனால் அவ்வாறான போக்குகளை எல்லாம் இந்த இளைஞர்கள் தான் இல்லாத காட்டியிருக்கிறார். இன்னொரு விடயத்தை பார்க்கணும்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இந்த இளைஞர்கள் தான் இளைஞர் பாராளுமன்றம் என்ற ஒன்றை உருவாக்குறது இந்த இளைஞர் கூட்டம். அந்த 15 முதல் 25 வயதுக்கப்பட்ட இளைஞர்கள் இளைஞர் பாராளுமன்றம் ஒன்று வந்ததனால்தான் இந்த ஓய்வுக்கு உட்பட்ட ஒரு பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் அரசியல் ஒன்று இருக்கின்றது. அரசியலில் பாராளுமன்றம் ஒன்று இருக்கிறது. அந்த சபாநாயகர் ஒன்று இருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், அமைச்சர் இருக்கிறார்கள். இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியது இந்த இளைஞர்கள் கூட்டம் தான். அதனால் இவ்வாறாக இளைஞர்கள் பல முற்போக்கான செயற்பாடுகளை செய்தாலும் ஒரு சில விடயங்கள் மட்டும் கண்களுக்கு எதிர்ப்பு தலைவர்களுக்கு ஏன் தெரிவதென்றா எனக்கு தெரியவில்லை. இன்னும் தலைவர் உண்மையிலே நிறைய இருக்கிறது. ஆனாலும் நேர கருத்தில் கொண்டு 5 நிமிடம் என்பதை நான் ஏற்படுத்திக் கொண்டு எதிர்த்து அடுத்த தலைவர்களுக்கு நான் இடப்பட்டு உரியை நிறைவு செய்து நன்றி அவர்கள் தன்னுடைய பேச்சிலே மிக நுட்பமாக சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். இளைஞர்கள் நீங்கள் எதிர்த்தரப்பு தலைவர்கள் குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சமூகம் ஒட்டுமொத்தமாக செய்கிறதா என்று ஒரு பாரிய வினாவை கொடுத்திருந்தார். அதே போல விவாதத்துக்கு ஒரு புதிய விளக்கம் கொடுத்திருந்தால் புரிந்து கொண்டிருக்கும் மட்டும் பாடலாம் விளக்கலாம் என்று நான் கேட்டேன். 40-50 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் செய்தவர்கள் எல்லாம் எழுத்து இல்லாமல் தான் திருமணம் செய்து வாழ்ந்தார்கள். நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். அவர்கள் பிரிந்து வாழ்ந்தது என்பது ஒரு எண்ணிக்கை சொல்லக்கூடியவர்கள் தான் இருந்தார்கள். இன்றைக்கு எழுத்தெழுத வேண்டிய தேவை திருமணத்துக்கு முன்னரே எழுத வேண்டி கிடக்கும். ஏனென்றால் நிலம் மோசம். ஆகவே எழுத்தை வெட்டுவதற்காக விவாதத்துக்கு நான் செல்வோம். எங்களுடைய திருமணம் என்பது சாதாரண திருமணம் கிடையாது. 10 கொடுத்தம் பார்த்து 9 கிரகம் பார்த்து 8 திக்கிலிருந்து உறவுகளை வரவழைத்து 7 தானம் சேர்த்து அவசுவை உணவு படைத்து 5 பூதம் சாட்சியாக 4 வகை வேதம் ஓதி 3 முடித்து போட்டு 2 மனங்களை ஒருவனமாக்குவது எங்கள் திருமணம். ஆனால் எங்களுக்கு திருமணமாகி 6 மாதம் அல்லது 2 வருடங்களுக்கு பின்னாலேயே விவாதத்துக்கு போகின்ற ஒரு பணம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. என்ன ஆனால் ஒன்று விவாதத்து என்பது எங்களுடைய கலாச்சாரத்துக்கு பிடிக்காமல் இருந்தால் பிரிந்து போவதை ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அன்றைக்கு வாழ்ந்த சமூகத்தில் அப்படி ஒரு கிடையாமல் இல்லை. இன்றைய இளைஞர்களுடைய போக்கு வருந்தத்தக்கதாகத்தான் இருக்கிறது என்று எங்களுடைய தலைநகர்
சுடர் சிவகாமி அவர்கள் இந்த கருத்துக்களை முன்வைக்க வருமாறு நான் இப்போது அன்பு பாராட்டுகிறேன். தமிழுக்கே முதல் வணக்கம், அனைவருக்கும் இந்நேர வணக்கம். எதிரணி தலைவர்கள் அழகாக கூறினார். ஆனால் ஒரு சில விடயங்களை நான் இங்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். பெற்றோர்கள் சில காரணம் என்ற எல்லோ பெற்றோரையும் கூறிவிட முடியாது, எல்லோ இளைஞர்களையும் கூறிவிட முடியாது. இன்றைய காலகட்டத்தில் 100% வீதமானவர்களே நல்லவர்களாக ஒழுக்கசீலர்களாக இருக்கின்றார்கள். எந்த தாய் தந்தையும் தங்கள் பிள்ளைகளை நன்றாக வளர்க்கத்தான் நினைப்பார்கள். இந்த பொழுது பெருவக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்டதாய் திருவள்ளுவர் கூட்டிருக்கிறாங்க. எந்த குழந்தையானாலும் நல்ல குழந்தையாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தாய் தந்தையரும் ஒவ்வொரு பெற்றோரும் நினைக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படியா நடக்கின்றது? 25,000 நாய் குட்டிகளை ஊற்றி வளர்ப்பவர்கள் 25 வருடம் வளர்த்த பெற்றோர்களை முதியோர்களுக்கு தள்ளிவிடுகின்றார்களா? இதுதான் அவர்களின் வளர்ப்பா? இதுதான் அவர்களின் சிந்தனையா? உங்கள் தாய்மையை வைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முன்னேறி நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றது. நாங்கள் கேட்க வேண்டும். அடுத்து பட்டதாரிகளாக இல்லையா? பட்டதாரிகள் இன்றைய கல்வி உலகம் நிறைய வகைகளை எனக்கு கொடுத்திருக்கின்றது, நிறைய சாதனைகளை செய்கின்றார்கள். இல்லை என்பவர்களை பட்டதாரிகள் ஆகின்றார்கள். ஆனால் அந்த பட்டதாரி ஆசிரியர்கள் செய்கின்ற வேலைகள் இருக்கின்றதே எங்கும் மகா கேவலமாக இருக்கின்றது. ஆசிரியர்களின் பாலியல் வன்புணர்வு, பட்டதாரி கல்லூரியில் படிப்பவர்களின் தற்கொலைகள், இப்படி எங்களை கலாச்சாரத்தை சீரழிக்கின்ற விஷயங்களை எத்தனையை நாம் கண்டுற்று காண்கின்றோம். ஆக இந்த இளைஞர்களின் போக்கு மாறி மாறி போகின்றது என்பது ஐயமில்லை. அன்று நாங்கள் எல்லாரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். ஒரு வீட்டிலே அம்மா அம்மா அப்பா ஒரு சித்தப்பா பெரியப்பா மாமா நச்சினன்னு சொல்லி ஒரு உறவுகளுக்கு ஒரு தேவை இருந்தால் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து அனைவரும் ஒற்றுமையாக இருந்தார்கள். இன்று அப்படியா இருக்கிறது? திருமணமான கையோடைய கைக்குடித்தனம் போய்விடுவார்கள். தாயும் வேலைக்கு போக வேண்டும், தந்தையும் வேலைக்கு போக வேண்டும். அதைத்தான் நான் சொல்றோம். குடியும் குடித்தனமாக இருப்பது நமக்கு திருமணமாக தனியை போது கவலை இருக்கிறது. நீங்கள் குடியும் குடித்தனமாக இருக்கலாம். ஆனால் அதை குடியாக்கி விட்டால் தான் உங்களுக்கு விடைத்தறி ஆரம்பமாகிறது. குடித்தன பரவாயில்ல, குடி கிடைத்தது. அப்போது அந்த போதை, இது எல்லாம் ஒரு வித போதை. அந்த போதைகள் நம்மை ஆட்கொள்ளும் போதுதான் நாம் பாதை மாறி போகின்றோம். இளைஞர்கள் பாதை மாறி போகின்றார்கள். நாங்கள் சொல்வது போல தொலைபேசி என்ற ஒரு தொலைபேசியாக இருக்கின்றது. அன்னை வேலைக்கு போய்விட்டார், அம்மா வேலைக்கு போய்விட்டார், உணவு சமைத்து வைத்து கொடுப்பார்கள். ஆனால் அங்கு இருக்கிற குழந்தைக்கு என்ன அந்த கைபேசியை பார்ப்பது. அதில் நமக்கு எத்தனையோ நல்ல விடயங்கள் இருந்தாலும் கூட தீய விடயங்கள் கண்டுபிடித்து பார்க்கும்போது அவர்களால் அதை விலக்கி செல்ல முடியவில்லை. அவர்களை மன அழுத்தத்துக்கு உள்ளாகின்றது. அது அவர்களின் பயணத்தை தடை செய்து பாதை மாற வைக்கின்றது. இதெல்லாம் உண்மையான நிதர்சனமான உண்மை. நான் அன்னையில் ஒரு படித்தேன். இன்று இளைஞர்கள் நல்ல தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எண்ணத்தை பாருங்கள். ஏதோ போட்டுவர் கடிகாசைன்னு சொல்றார்கள். 5 4 3 2 1 அந்த படித்தது பாருங்கள். 5 லட்சம் பணம் வேண்டுமா? 4 சட்ட வாகனம் வேண்டுமா? 3 மாடி வீடு வேண்டுமா? 2 குழந்தை வேண்டுமா? ஒரு மனைவி போதுமா? ஆக அவர்கள் தெளிவாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த சோதனை அவர்களை நினைக்க முடியவில்லை. தந்தை தாய் குடுக்கலை வைத்து எடுக்க பார்க்கிறார்கள். அதை போதை போதை தாண்டினால் போதை கொண்டை எங்கும் எத்தனை வல்லவர்கள். இந்த கருத்துல ஒரு தங்க நகையை போட்டு ஒரு பெண்ணால் வீட்டில் வர பெற முடியவில்லை. பக்கத்தில் அப்படித்தான் எத்தனையோ
பல வேதனைகளை தாங்கிக் கொண்டுதான் திருகோணமலையிலிருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். மிக சில விடயங்களை இப்பொழுது அவர் நுட்பமாக கூறியிருக்கிறார். கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். என்ன அதிசயம் என்றால் நாச்சர வீடு கட்டி வாழ்ந்தவர்கள் ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு குடும்பம் இருப்பார்கள். என்ன வேடிக்கை என்றால் ஒரு அறையிலே ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துக்கு 9-10 பிள்ளைகள் இருக்கும். அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் எல்லோரும் அந்த வீட்டு பெரியவருக்கு பயந்து வாழ்ந்தார்கள். இந்த வீட்டில் ஒரு குடும்ப தலைவருக்கு எல்லோரும் பயந்தார்கள். அப்படி ஒரு வாழ்க்கை முறையில் இன்றைக்கு தனி குடுத்தனம் போகிறார்கள். அது பல்வேறு காரணங்கள். இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் தேர்தல் எல்லாம் அதிகரித்து விட்டது. இது சம்பந்தமாக ஏதும் சொல்ல வருகின்றால் இப்பொழுது வர இருப்போம் என்று புரிந்து கொள்வார். கவிஞர் நிலா அவர் சொல்லியிருந்தார், ஆர் இருந்தாலும் தீர்ப்பு மட்டும் சரியாக சொல்ல வேண்டும் என்று என்னுடைய ஆசிரியர்கள் ஒரு திருக்குறளை எனக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சார்ந்தோருக்கு அணி. ஆகவே இது பேச்சு கேட்ட தீர்ப்பு வழங்குவதை மனைவிக்காக தீர்ப்பு வழங்க பயம் இருக்கிறது. இப்பொழுது இல்லை இன்றைய இளைஞர்களின் போக்கு வரவேற்கத்தக்கதே என்று திருமதி கருணாகரன் பத்மநாபன் ஒரு தமிழ் ஆசிரியை தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அன்பு பாராட்டி அழைத்திருக்கின்றேன். சங்கத்திலே இருந்து வைத்திய தமிழையும் வாய்ப்பை வழங்கி அவைக்கு வணக்கம் பணிவதற்குள்ளே செல்லலாம் நினைக்கிறேன். இந்த தலைப்பு இன்றைய இளைஞர்களின் போக்கு வரவேற்கத்தக்கதா வருந்தத்தக்கதா நான் வரவேற்கத்தக்கன கூரை மறுபடியும் முதலில் எதிரணிவாதிகள் பேசுவதற்குரிய ஒரு மறுப்பை நான் கூற வேண்டிய தேவை இருக்கிறது. இதை முதலில் கூறிவிட்டு எனது பேச்சுக்குள் நுழையலாம்னு நினைக்கிறேன். எனக்காக பேசியதாக எதிரணிவாதி சொல்லியிருந்தார். இந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மன்னிக்கிறது. இந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதி அன்னை
பிடித்தல் ஒரு மரபு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற தலைமுறை என்ன பிடிக்கிறது அவைக்கே தெரிய மாட்டேங்குது. நடுவர்களே, கால மாற்றம் என்பது நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது. நாங்கள் வந்து கையால் எழுதுறது போல எழுதினா இந்த பேப்பர்ல எழுதுனா அது இப்போ கணினி வந்து டைப் பண்றோம். காலமான நாம சொன்னாங்க இந்த குப்பை வழியில் நடக்குது, இந்த வழியில் நடக்கிறது போல நம்ம குப்பை வண்டிங்களோ எவ்வளோ நல்லா வச்சிருப்பாங்க படத்தோட அலம்பாடு இந்த குப்பை வழியில் நடக்குது. காலமான எல்லாத்தையும் மாற்றம் பண்ற நாங்கள் இதுல மாற்றம் பண்ணணும்னால சொல்லிடலாம். இது ரொம்ப கடந்து போகும். எங்களோட வரலாறு சொல்லுது, ஒரு போர் நிகழ்ந்த ஒரு மண்ணில புறவெழுந்து சாதாரண ஒரு பின்னால் நிகழ்வு. நீங்க எங்க எடுத்துக்காரோ எந்த இலக்கியத்தை எடுத்துக்காரோ ஒரு போர் நிகழ்ந்தால் நிகழ்ந்த கொஞ்ச காலத்துல அந்த சமுதாயத்தை கட்டியெழுப்புற முதல் புறவு நடக்கும். அந்த புறவு தான் பிறகு என்ன செய்யும், ஒரு சீரிய சமுதாயத்தை உருவாக்கும். சங்கடமானதுக்கு பிறகு அப்படி அனுபவம் தோங்குதோ அதே போலதான் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யலாம், இப்படித்தான் வாழணும்னு சொல்றேன். முக்கியமா நான் சொல்றேன், இந்த அரக்க பாரு இது தந்தை செய்தார் யார் அப்படின்னு சொல்லி இதை தெரியுமா தெரியாது என்ன தெரியுமா அதை சொல்றேன். தந்தை செல்வா இந்த பேர பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு விழா நடக்குது. தந்தை செல்வா கட்டையில இந்த பிள்ளை கட்டையில பேர பிள்ளைகளை கட்டி இருக்கேன். நீங்க எடுத்து பாருங்க, யாழ்ப்பாணம் இல்ல இலங்கையில எந்த மக்கள் வாழ்கிற இடத்துல பெரிய பெரிய கோயில்கள் பெரிய பெரிய விழாக்கள் எல்லா கோயிலும் உபாபிஷேகம் எல்லா பாடசாலையும் எடுத்தாரோ பெரிய பெரிய கட்டிடங்கள் ஆறு கொடுத்தது காசு. பழைய மாணவர் சங்கம் இங்க இருந்து சிறுவனாக இளைஞனாக வெளிநாட்டுக்கு போனா அவன் புலம்பெயர்ந்து தேசத்தில் மழையை குடியிருக்கிறே நன்கு படிக்கிறான், வேலை செய்கிறான், கடுமையாக உழைச்சு தன் குடும்பத்தை அவன் கொண்டு செல்கிறான். அதிலேயே உங்களுக்கு தெரியும் அவன் வந்து முதிர்கல்வி என்றுதான் நாங்கள் கவிதைகள் எல்லாம் செய்கிறோம். ஆனா முதிர்ந்த வயதில் 40-45 வயது மட்டும் திருமணம் முடிக்காம தன்னுடைய அப்பா வந்து வந்ததுக்கு ஹார்ட் ஆபரேஷன் செய்யணும், அம்மா இந்த என்ன தேவையான உதவி போகணும், தங்கச்சி தமிழ்நாட்டுக்கு வீடு கட்டணும், நல்ல படிப்பை கொடுக்கணும், தான் திருமணம் செய்யாம வாழுகிறான். இதை சொல்லி நம்ம ஒரே போன் பாருங்க, போன் கொடுக்குறது சின்ன பிள்ளை அழுதுனா கொடுக்குறத போன் வாங்கி கொடுக்கவில்லை என்றால் தற்கொலை செய்வோம் என்று தாரப்பட விரட்டுகிறார்கள். நான் சொல்றது சிறுவர்கள் குழந்தை சாப்பிட இல்லைன்னா கொடுத்து பழகி கொடுத்து பிள்ளைங்க 5 வயதுல பழகிறதான் தொட்டி பழகி சுடுவாங்க. பிள்ளை சின்ன பிள்ளைங்க நீங்கள் பிள்ளையாடுதா இந்த அழகு அது விளையாட்டு பொருள் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஆண்களா பெண்களாக அடையாளம் காண முடியாத கையில நாட்டையும் பின்னால பூந்தி காதல தோடு அப்புறம் தோடு தெரிகிறார்கள். நான் என்ன சொல்றேன், குடும்பிலடிதான் பாடம் தெரிஞ்சான், பாடம் தெரிஞ்சான், தோடு நிற்கிறான், கடுக்கன் போட்டான், காலை வந்து வெட்டி அணிந்தான். அது அவங்க இல்லையே, நீங்கள் விளையாடுங்கள் திருப்பி அவன் படச கொண்டான். அது ஒரு இயக்கக்கூடிய விஷயம் இல்லைன்னு நான் பாரம்பரியத்தை நான் புதிய முறையில கொண்டு வரேன். நான் நீங்க போன் பார்க்க சொல்லினா நான் ஒரு பாட்டு சொல்றேன். இந்த பண்ண பக்கத்தை கதைச்சேன். இந்த பண்ண பக்கம் அபிவிருத்தி அடைஞ்சு எங்களோட என்ன மாநகர சபைக்கு வருமானம் போறதுக்கு என்ன காரணம், அந்த பொருள் சேனா அங்க போய் பார்க்கறாங்க வீக்க அப்ப அந்த வருமானத்தை எது கொடுக்கறது, அங்க போற சனம் தெரியுது, அங்க செய்யற பூத்துக்கள் தெரியுமா. நான் சொல்றேன் எங்கடா முதலாளி எதற்களவா இருக்கு அது வந்து இருக்கிறது அது இல்லாம போகே அது இன்னொரு வடிவம்பா காலம் மாற வடிவம் மாறுது. ஒரு வடிவக்காரன் மிகவும் பிரபலமான ஒரு பாடல் இலங்கையான உலகத்துல நிறுத்தின ஒரு பாடல் பண்ணை பக்கம் பைக்கில் போனாலே போனாங்க சோழன் ஒரு படியும் யாழ்ப்பாண பிரதேசத்து படியும் அவன் அம்மா பேட்டியில சொல்றான் இவன் பெரிய பெருமையாக சுத்தி கொண்டு இருக்கிறான் நினைச்சா பண்ண பக்கத்துல போய் அவன் பைக்கில் இருந்தான் அந்த பாட்டு வருது நாங்களும் பார்த்து நாங்கள் சரியா. அப்ப அதுல வந்து அவன் சொல்றா எனக்கு மிகவும் பெருமையாக விளையாடி கொண்டு இருக்கிறான் நினைச்சேன். இன்றைக்கு அவன் ஈஸியாக வைப்பார் அவன் நிறுவனியை வழிபடுறதுக்கு போன் பயன்படுது. யூடியூப் மூலம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வருமானம் தேடாத நாங்கள் ஃபேமிலியா கப்பல் போல சில திருமணம் முடிச்சோன்னா ஒரு யூடியூபரை திருமணம் முடிக்கிறது 2 கடையா போகுது. இந்த கடையில இருக்கிற உடுப்பு 50 விதமாக அவன் ஐயாயிரம் அந்த பொருளாக இருக்கும். அவன் படாத சொல்லுவான் 10,000 ரூபாய்க்கு 50 விதமாக இல்லை உடனே போன் எப்படி போட்டு சொல்லி நினைக்கிறேன் அட்டவாசி இல்லை நாங்கள ஓடி போய் வாங்க போறோம். வருமானம்
பிள்ளை என்னவா வர போறாங்க இன்ஜினியராக இருக்கணும்னு சொல்லி இப்போ தான் அப்படி சொல்லாது. அவன் முந்தியெல்லாம் ஒன்றும் தெரியாது, டாக்டர் இன்ஜினியர் மட்டும்தான் தெரியும். நான் சரி கேட்டா இப்போ பிள்ளை என்ன சொல்லும், நான் கார்டியாலஜிஸ்டாக இருக்கேன், ஒரு நியூரோலஜிஸ்டாக இருக்கேன். பிள்ளை சொல்லு சரியா, ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் செய்ய போகும். பிள்ளை சொல்லு எங்களுக்கு தெரியாத விஷயம் பிள்ளைகளுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாத ஃபோன்ல ஹேண்டில் பண்ண முடியாத எத்தனையோ ஆப்போட பிள்ளை சொல்லு சரியா. நாங்கள் பிள்ளைகள் படிக்கிறதுனால வந்துருக்குது. அப்போ நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது, இளைஞர்கள் வந்து அவங்க வாழ்க்கை வந்து விளைவிக்கத்தக்கதில்லை, வெறுமக்கூடியது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற ஆதாரம் இருக்கிற பாடசாலையும் சரி கோயில்களும் சரி இந்த வளர்ச்சி அப்புறம் அழிந்து போன ஒரு நகரம் நினைச்சுனாங்களா, யுத்த நகரம் அழிஞ்சு போச்சு. இன்றைக்கு அந்த வெளிநாடுகளுக்கு ஒவ்வொரு தூக்கி நிறுத்தி இருக்கு. ஆகவே இந்திய இளைஞர்களை போக ஒரு சிலரை நாங்கள் வச்சுக்கோங்க, உண்மையாக சொல்ல முடியாது. நாங்கள் வருத்தத்தக்கதுன்னு சொல்லவில்லை, வரவேற்கத்தக்கது பாராட்டி அவனை என்கரேஜ் பண்ணுவோம்னு சொல்லி வாய்ப்பு நம்பிக்கை விடைபெறுகிறேன். நன்றி. தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டுமன்ற வரவுக்கு அமைய தொகுப்புரை இடம்பெற வேண்டும். ஆனால் தொகுப்புரை இல்லை, தீர்ப்புரை 3 நிமிடங்களுக்கு முடித்து விடுவோம். என்றால் இன்னும் 2-3 பேச்சுகள் இருக்கின்றது, எல்லோரும் கூட செல்ல வேண்டும். காலத்துக்கு ஏற்ற ஒரு தலையங்கம், இந்த தலையங்கத்தில் மிக விரிவாக ஒரு பட்டிமன்றத்தை நடத்தலாம். நான் நினைக்கிறேன் என்னுடைய குருநாதர் தம்பவாளையாளர் கொடுத்தால் கிட்டத்தட்ட 4-5 மணித்தியாலும் இந்த பட்டிமன்ற தலையங்கம் நகரம். அந்த அளவுக்கு விரிவாக பேச வேண்டிய தலையங்கம். ஆனால் பேச்சாளர்கள் பல கருத்துக்களோடு வந்தாலும் நாங்கள் தட்டி நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பது மனதை வருத்துகின்றது. 4 பேர் நன்றாக பேசியிருந்தார்கள். இப்பொழுது அதாவது வரவேற்கத்தக்கது அல்ல என்று பேசியவர்கள் இன்றைக்கு இருக்கிற போதை மருந்து, குடிப்பழக்கம், வாழ்வெட்டு, கொலை, களவு, கஞ்சா, போதை வஸ்து, கற்பழிப்பு போன்ற செயற்பாடுகளிலே இளம் சமூகம் விழுகின்றபடியினால் இரவிலே நித்திரை இல்லாமல் இருக்கின்ற எத்தனையோ வீடுகள் இருக்கின்றது. எத்தனையோ பெண்கள் வெளியிலே வர பயத்தோடு இருக்கிறார்கள். ஒரு ஆலய திருவிழாவுக்கு தனியாகவோ அல்லது குடும்பமாகவோ சென்று வர முடியாத சூழ்நிலைகள் உருவாகி இருக்கிற பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அது உண்மையான குற்றச்சாட்டுகள் தான். அதாவது ஒரு கதையை சொல்லலாம். இங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்து 60 வயது கடந்த ஒரு தம்பதியினர் லண்டனுக்கு போயிருக்கிறார்கள் மகனை பார்ப்பதற்கு. அந்த பிளாட்ஸில் இருந்த ஒரு வெள்ளக்கார ஜோடியோடு பின்னேரம் கடற்கரைக்கு போயிருக்கிறார்கள். கடற்கரைக்கு போய்விட்டு வருகிற பொழுது அந்த வயது வந்த வெள்ளக்கார தம்பதியினர் கைகளை கோர்த்து கொண்டு நடந்து வருகிறார்கள். யாழ்ப்பாணத்திற்கு போனவர் விழுந்து முன்னாலே வருகிறார், மனைவி தூரத்திலே வருகிறார். இப்போ நாங்கள் என்ன நினைப்போம், இதான் சந்தர்ப்பம் விட்டுட்டு வந்துடலாம். கலைக்கு தான் தெரியுது, கலைக்கு தான் தெரியுது. அப்படி பயங்கர திடீர்னு வர வெள்ளக்காரன் கேட்கிறானா, ஹலோ வேற ஒன் ரெண்டு கையை காக்க. அது பொண்ணு தமிழக வெள்ளக்காரன் சொல்லுகிறாரா, நீ கையை கொழுவாக வந்தியண்டா அது வேற எங்கேயோ போயிடும், நான் எங்க விட்டுட்டு வந்தாலும் அது பின்னால போயிடும். இதுதான் நாங்கள் தலையா பூ முடித்து தடம் பார்த்து தலை நடந்துதான் கடாது. நம்ம வழி எங்க கொண்டு விட்டாலும் அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வர இதுதான் நாங்கள் கண்ட சிறப்பு. இன்னொரு நான் சொல்லலாம், நகைச்சுவை நடிகர் என்ன கிருஷ்ணன் அவர்தான் கலைவாளர். பின்னால விவேக்கு சின்னத்தவன் சொன்னார்கள். அவர் ஒரு முறை வெளிநாட்டுக்கு படப்பிடிப்புக்கு போகிறார். எப்படிப்பட்ட ஆளுநர் ஒரு படத்தில் ஒரு காட்சி, ஒரு கிணற்று கட்டிலே அவரும் ராஜம்பாலும் என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு படத்தில் ஒரு கட்சியில் அந்த பெண்கள் சும்மா இருக்கிறாங்க. பொதுவாக அந்த காலத்தில் அந்த அம்மா என்ன சொல்லிட்டா, இந்த பாருங்கோ தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று தெரியுது. சும்மா இருக்கிறாங்க அந்த சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, பெரிய வித்தியாசம் இல்லை. இது கிணறு இருக்கிறாங்க, தண்ணி ஆழமா இருக்கு, உன்னை நான் தள்ளி விட்டா அது தோஷம், நீயா விட்டா சந்தோஷம். இப்படி தீர்மானமே பேசியவர் இந்த கிருஷ்ணன் படம் பார்த்துக்கலாம். வெளிநாட்டு விமானத்தில் பேட்டி காண்கிறார்கள். உங்களுடைய நாட்டிலே நீங்கள் எதை உயர்வாக கருதுகிறீர்கள் சொன்ன முதலாவது வசனம், எங்கள் பாரத நாட்டிலே குடும்ப வாழ்க்கையை நாங்கள் உயர்வாக கருதுகிறோம் என்று சொல்லி வார்த்தை பேசுகிறான்.
நாடு நாடு என்று பேசுகிறாரே, இந்த நாடு உனக்கு எதை தந்தது என்கிற வார்த்தை சொன்னார். எந்தையும் தாயும் மகனும் குலாவி இருந்தது இந்த நாடு. அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தது இந்த நாடு. அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் தோன்றி சிறந்தது இந்த நாடு. அதாக நான் பேசுகிறேன். குடும்ப வாழ்க்கை என்பது எங்களோட புதையோடி போல ஒன்று. இன்றைக்கு விவாதத்துகள் அதிகரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நம்ம வாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியாவில் எப்பவுமே இந்த பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் சொல்வார்கள். நேர் சிந்தனை எதிர்மறையான சிந்தனை. சொல்வார்கள் குறிப்பிட்ட இளைஞர் கூட்டம் இன்றைக்கு இந்த சேட்டுகளில் இருந்தால் கூட மத்திய இளைஞர் கூட்டம் இன்றைக்கு ஆலயங்களில் கும்பாபிஷேகங்கள் நடக்கிறது, வெளிநாட்டு படம் வருகிறது. பல பாடசாலைகளில் இன்றைக்கு அரசாங்கத்தில் நிதி காணாமல் இருக்கிறது. பழைய மாணவர்கள் நிதியை அளித்து மிக பிரமாண்டமாக பாடசாலை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். புதிய புதிய நிர்வாகங்களில் இளைஞர்கள் பங்களித்து எத்தனையோ காரியங்கள் செய்கிறார்கள். குடும்பத்துக்காக உழைக்கிறார்கள். ஒரு சிலர் அப்படி இப்படி செய்தாலும் ஒட்டுமொத்த இளைஞர்களுக்காக பறிபோட முடியாது என்ற ஒரு வாதமும் ஏற்படுகிறதான். ஆனால் என்றைக்கு ஒரு விவாதத்திலே விவாதிக்கிறதை வைத்துக் கொண்டு தீர்த்து கொள்ள வேண்டும். நான் நகைச்சுவையாகத்தான் கேட்டேன். கப்பல் போடலாம் போடுவதாக இல்லை. அந்த காலத்திலே கடத்தல் போட்டார்கள். இன்றைக்கு கடத்தல் பண்ண வசதியில கப்பலிலே போடுவார்கள். ஒரு மரபு ஒன்று எங்களுக்கு இருந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்றைக்குமே எடுத்ததற்கெல்லாம் இளைஞர்களை குற்றம் சொல்லியே பெரியவர்களும் பேசுகிறார்கள், நாங்களும் பேசுகிறோம். ஆனால் சில உண்மைகள் இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கும் நாட்டை நேசிக்கின்ற, குடும்பத்தை நேசிக்கின்ற, சமூகத்தை நேசிக்கின்ற, தன்னுடைய ஆலயத்தை நேசிக்கின்ற, தன்னுடைய பாடசாலை நேசிக்கின்ற, தன்னுடைய கிராமத்தை நேசிக்கிற இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் இந்த இடத்தில் பேச்சுக்களின் கருத்துக்கள் அடிப்படையில் ஒப்பீட்டு ரீதியில் சில விடயங்கள் இங்கே இடம்பெற்றாலும் மனதுக்கு நோக்கக்கூடிய சில செயற்பாடுகளில் இளைஞர்கள் செய்தாலும் கூட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் கல்வியில், தொழில்நுட்பத்தில், மருத்துவத்தில் எல்லாம் முன்னேறியிருக்கிறபடியினால் இன்றைய இளைஞர்களுடைய போக்கு வரவேற்கத்தக்கது என்று தீர்ப்பை கூறி பட்டிமன்ற மகிழ்ச்சியோட வீட்டில மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியாக சொன்னார்கள். நடுவராக இருக்கிறார், தீர்ப்பு சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு சிலர் அப்படி செய்தாலும் கூட பெரும்பாலானவர்கள் இந்த நாட்டையும் மண்ணையும் இன்றைக்கும் நேசிக்கிறார்கள். அதுக்கு இடம்பெறுகின்ற போராட்டங்கள் எல்லாம் சாட்சி என்று கூறி அந்த கூட்டம் இருக்கும் வரை இளைஞர்களுடைய போக்கு வரவேற்கத்தக்கதுதான். ஒரு சிலர் போக்கு வருந்தத்தக்கதாக இருந்தாலும் பெரும்பான்மை வரவேற்கத்தக்கதாக இருப்பதுதான் இன்றைய தீர்ப்பு. இன்றைய இளைஞர்களின் போக்கு வரவேற்கத்தக்கதே என்று கூறி வாய்ப்பளித்து அரசு நன்றி வணக்கம். தேப்பதிப்பின் 328வது நூலாகவும் பெரிய நூல் அவருடைய 3வது நூலாகவும் இந்த நூல் அமையப்பெற்றிருக்கிறது. மயில் ஈட்டிய ஏவுகணை ஒன்று. நான் நினைக்கிறேன் உங்களுடைய கைகளுக்கு அந்த நூல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நன்றி விஜய். இதை படைப்பது கதாநாயகியாக விளங்குகின்ற இந்த கவிதை நூலில் தந்த கவிதாயினியர்கள், மதிப்பார்ந்த என்னுடைய கலாசாலையின் சிரேஷ்ட விரும்பியாளர் மனோகரன் அவர்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கியவர்கள், கவிதை நிகழ்விலும் விவாத நிகழ்விலும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் கருணாகரன் அவர்கள் உள்ளிட்ட அந்த அணியைச் சேர்ந்த அத்தனை கலைஞர்களுக்கும் மற்றும் இதுவரை நேரம் கூட இந்த நிகழ்வை கண்டு கலைத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை அன்புள்ளங்களுக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த நிகழ்வை பொறுத்தவரை அறிவிலும் அனுபவத்திலும் கூடிய பலர் இருக்கின்ற இந்த அவையிலே நான் ஒரு பிரதம விருந்தினராக வருவதற்கு எந்த வகையில் தகுதி உள்ளவன் என்று நான் நினைத்து பார்த்தேன். குறிப்பாக இந்த வாய்ப்பு என்பது மனோகரன் சார் அவர்கள் தான். அவரோடு ஓமந்தை மத்திய கல்லூரியிலே ஒன்றாக கற்றவர் தான் இன்று இந்த விழாவினுடைய நாயகி அவர்கள். அந்த பின்னட்டை குறிப்பை கூட மனோகரன் சார் அவர்கள் எழுதியிருக்கின்றார். அந்த வகையிலே நான் சொன்னேன், நான் ஒரு ஏதாவது நயமுறை செய்வதாக இருந்தால் வருகிறேன். பெரியவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக இருக்கிற அவையில் வயதில் இளையவனாகிய நான் எப்படி பிரதம விருந்தினராக இருக்க முடியும்? அதனால்தான் நான் இன்றைக்கு சில தடுமாற்றங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன்.
இத்தகைய நிகழ்வுகளிலே வேட்டி கட்டித்தான் கலந்து கொள்ள அது மட்டும் தருமாற்றம் இல்லை. இப்பொழுது பல நிகழ்வுகளிலும் நான் கலந்து கொண்டிருப்பதால் ஒவ்வொரு சனியாயிரம் நான் வீட்டில் இருக்கிற நேரம் மிக குறைவாக இருக்கிறது. எனவே இந்த ஏவுகணை தாக்குதல்கள் பல எழுத்தாளர்களின் வீடுகளில் எப்படி எதிரொலிக்கும் என்பதையும் நான் அனுபவித்துக் கொண்டுதான் இந்த இலக்கிய உலகத்துக்குள்ளே இருக்க வேண்டியிருக்கிறது. அதனாலே எந்த விழாவுக்கு அவசரோடு வருவது, எந்த விழாவுக்கு வேட்டி கொடுப்பது என்பது கூட இப்பொழுது எனக்கு தெரிவதில்லை. நான் அவசரோடு போகிற சில விழாக்களில் பலர் வேட்டி கொடுத்து வருகிறார்கள். நான் மட்டும் வேட்டி கொடுத்து போகிற விழாக்களில் பலர் அவசரோடு வருகிறார்கள் என்றால் எனக்குள்ளேயே இந்த பண்பாட்டு குழப்பம் இருக்கிறது. மட்டுமல்ல, உண்மையில் நான் சிந்தித்து பார்த்தேன். பிரதம விருந்தினராக இருப்பதற்கு ஒரே ஒரு தகுதி இருக்கிறது. நான் கல்வியாளரின் வயது குறைந்தவனாக இருந்தாலும் கூட கவிதை உலகிலே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கவிஞன் என்ற அடையாளத்தோடு இன்றைய விழாவுக்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிப்பதிலே நான் மகிழ்ச்சி அளித்தேன். அந்த வகையிலே நான் இந்த பெரிய நிலா அவர்களுடைய இந்த கவிதை தொகுதியை நாங்கள் சிந்திக்கிற போது இதற்குள்ளே பல வகை உழைப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த தொகுதியை வடிவமைத்திருப்பவர் விஜய் பதிப்பகத்தைச் சேர்ந்த அந்த அச்சகத்தினர் மவனியா மண்ணிலிருந்து இத்தகைய பல முயற்சிகளுக்கு விஜய் பதிப்பகம் ஆக்கி வருகின்ற பங்களிப்பு என்பது மிக மகத்தானது. குறிப்பாக ஒரு அச்சகத்தாலே புத்தக வெளியீடுகளை நீங்கள் காண முடியாது. ஒரு அச்சகம் என்பது புத்தகத்தை அச்சு பதித்து கொடுத்து விட்டவுடன் அந்த வேலை முடிந்து விடுகிறது என்ற அச்சகங்களை தான் நாங்கள் காண முடியும். ஆனால் விஜய் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் என்ன செய்கிறார் என்றால் படைப்பாளிகளோட பயணிக்கின்றார், அவர்களை பாராட்டுகின்றார். இதுக்கெல்லாம் ஒரு மனம் கண்டு இத்தகைய ஒரு பதிப்பாளர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் உண்மையிலே மகிழ்ச்சி அடைய முடியும். அவருடைய இந்த பணியை நான் போற்றுகின்றேன். இன்னும் அவர்களிடம் பல சிந்தனைகள் இருக்கிறது. அதை எதிர்காலத்தில் வெற்றி பெறவும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த மயிலட்டிய ஏவுகணை என்ற இந்த கவிதை நூல் 97 கவிதைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மிக அதிகமான கவிதைகளினாலே தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. இலக்கிய உலகிலே தொடர்ச்சியாக இயங்குவது என்பது மிக சவாலுக்குரிய ஒரு விஷயம். இலக்கிய உலகிலே நீந்தி மறைகின்றவர்களை தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக இயங்குகின்ற பலர் என்று பார்க்கிறவர்களே இன்றைக்கு இந்த அவையில் இருக்கிற பலர் கூட சிவராமணி அக்கா உட்பட பலர் கூட இந்த இலக்கிய உலகிலே தொடர்ச்சியாக அங்கிலிருந்து இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணை பத்திரிகையுடைய ஆசிரியர் இன்றைய நிகழ்வுடைய தலைவர் அவர்கள் கூட இந்த இலக்கிய உலகிலே ஒரு இலக்கிய செயற்பாட்டாளராக இயங்குவது. 2 விடயங்கள் இருக்கிறது. ஒரு படைப்பாளியாக இருப்பது என்பது ஒன்று, அதற்கு அப்பால் ஒரு செயற்பாட்டாளராகவும் இருப்பது என்பது இன்னும் ஒன்று. 2ஐயும் இணைத்துக் கொண்டு பயணிக்கின்ற இந்த பயணம் என்பது நிறைய வரிகளை தரும், அவமானங்களை தரும், தூக்குதல்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் ஏன் இதை நிற்கிறோம் என்றால் எங்களுடைய இலக்கியம், எங்களுடைய இந்த மண்ணுக்கான விடயங்களை நாங்கள் சொல்லிவிட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு பயணிக்கிறோம். தொடர்ச்சியான பயணம். இதனுடைய மூத்த படைப்பாளிகளை சிந்தித்து பார்த்தால் இலக்கியத்துக்காக அவர்கள் எவ்வளவு விடயங்களை செய்து போயிருக்கிறார். மறைத்து போன அந்த எழுத்தாளர்கள் நினைக்கிற போதெல்லாம் நாங்கள் செய்கிற இந்த வேலைகள் எல்லாம் எந்த அளவுக்கு ஒப்பிடக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிற போதெல்லாம் இதை நாங்கள் விடக்கூடாது என்ற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு இருக்கிற இளைய படைப்பாளிகள் பல்வேறுபட்ட நிலைகளை பயணிக்கிறார். அவர்களுக்குள்ளே சில வேளைகளில் குழுநிலை சார்ந்த விஷயங்கள் இருக்கலாம். இன்றைக்கு இலக்கிய உலகம் ஒன்றிணைந்து இருக்கிறது என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட முகநூல் வழிகளுக்குள்ளாக இறங்குகின்றவர்கள் ஒரு பக்கம், முகநூல் வழிகளை வெறுப்பவர்களின் ஒரு பக்கம், இப்படி வேறு குடும்பங்களுக்குள்ளால் வந்தாலும் எல்லாருடைய நோக்கங்களும் இந்த மண்ணிலே ஒரு தரமான இலக்கிய பாரம்பரியத்தை உருவாக்கிவிட வேண்டும். படைப்பாளிகள் நிறைய பேர் இருக்கிறார். நான் அதிகம் இலக்கிய கூட்டங்களுக்கு போகிற போதெல்லாம் பார்த்த முகங்களையே திரும்பி பார்க்கிறோம். இது ஒரு அவலமான நிலை, இன்றைக்கு இருக்கிற ஒரு அவலமான நிலை. வெறும் கவிதைகளை பார்க்கிற வாசகர்கள், அதாவது இதை நுகர்கின்ற அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்களை நாங்கள் இப்படியான விழாக்களுக்குள்ளே கொண்டு வருவது என்பது சவாலுக்குரியதாக இருக்கிறது. எங்களுக்கு பிறகு யார் தாங்க கூறார்கள் என்ற ஒரு இடைவெளியில் நிற்கிற போது பயமாக இருக்கிறது.
இதெல்லாம் மிக தேவையான சிந்தனைகள். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு தென்னிந்தியாவில் இருந்து ஒரு இசை நிகழ்ச்சி வருகிறது என்றால் அதற்கு கொடுக்கின்ற ஒரு கூட்டத்தையும் இப்படியான இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த மண்ணினுடைய வரிகளை இந்த மண்ணினுடைய பாடுகளை சொல்லுகின்ற இத்தகைய இலக்கிய முயற்சிகளுக்கு கூடுகின்ற கூட்டங்களின் நிலையை பண்ணி பார்க்கிற போது நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்ற வேதனை தவிர்க்க முடியாதாகும். ஆனாலும் கூட இந்த வேதனைகளுக்குள்ளும் கூட நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கிறோம். எங்களால் எய்தப்படுகின்ற ஒரு சிறிய துளி இந்த மண்ணிலே ஏதோ ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த இலக்கிய பயணங்கள் கவிதைகளாக, சிறுகதைகளாக, படைப்பிலக்கியம் சார்ந்து படைப்பிலக்கியம் சாராத பிரதிகளாக வந்து நகர்ந்து கொண்டிருக்கிற தன்மையை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் தான் இந்த கவிதை தொகுதியையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலே பல கவிதைகள், அதாவது நான் நினைக்கிறேன் பிரியனிலா அவர்களினுடைய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கலாம். அந்த ஒப்பீட்டு பார்வையாக தான் இருக்க முடியும். நான் நினைக்கிறேன் அவருடைய முதலாவது தொகுதியை நான் வாசித்திருந்தால், வாசிக்கவில்லை என்பதை சொல்லிவிட்டேன். வாசித்திருந்தால் நம்ம ஒப்பீட்டு நிலையை பார்க்க முடியும். அப்படி என்றால் ஒரு படைப்பாளி என்பவனுடைய மொழி என்பது, அதன் மொழிதல் என்பது, இலக்கிய பிரதி என்பது தொடர்ந்து ஒரே வகையான மொழிதல் முறைகளுக்குள்ளாக பயணிக்க கூடாது என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு படைப்பில் சூழலுக்கு முதல் வருகிறதோடு முதல் முயற்சியிலே சில குறைகள் இருக்கும். அதே குறைகளோடு தான் தொடர்ச்சியான முயற்சிகளையும் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் படைப்புலகிலே நாங்கள் ஒரு கவலைக்குரிய படைப்பாளியாக மாறுவதிலே சில சங்கடங்கள் இருக்கும். ஆனால் பிரியனிலா அவர்களுடைய இந்த தொகுதி நிச்சயமாக அவருடைய முதல் தொகுதியில் வாசிக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுதியிருக்கக்கூடிய கவிதையின் மொழிதல் முறைகளில் இருந்து வேறுபட்டதாக அமைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நான் நம்புகிறேன். குறிப்பாக அந்த ஒரு வரியை அவர் சொன்னார், நெஞ்சைக்கு ஒரு வரிகள் வித்தியாசமான கவிதையை எடுத்து வைக்கும் முறைகள் கூடாக ஒரு மரபுத்தான் இந்த கவிதைகள் கூறியிருந்தால் மரபை தாண்டிய படிவத்தரமான நவீன கவிதை வழிகளை நோக்கி செல்கின்ற எத்தனங்களையும் பிரியனிலா அவர்கள் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த தொகுதிகளை வாசிக்கின்ற போது நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த நெஞ்சுக்குள் நிறைந்திருக்கிற எலும்பு கூடுகளில் இருந்து நான் மூச்செடுக்க மறந்து போகிறேன் என்று அவர் சொல்லுகிற வரிகள் என்பது கூட அப்படியான அந்த வாழ்க்கை அவருக்குரியது என்பதை இந்த படைப்புகள் இந்த படைப்பின் ஒட்டுமொத்த தரிசனமாக பார்க்கிற போது அநேக கவிதைகளில் பெண்ணினத்திற்கான ஒரு பரிவு, பெண்ணினத்தை விட்டுக் கொடுக்காத நிலையை சார்ந்த ஒரு பெண்ணிய சிந்தனைவாதியாகவும் தான் அவர் இந்த கவிதைகளுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். உங்களுடைய சமுதாயத்தில் இன்றைக்கு பெண்கள் படுகின்ற வேதனைகள் அது சார்ந்த ஒரு இதயத்தின் குரலாகத்தான் இந்த கவிதை இங்கே நகர்த்திருக்கிறது. இந்த தலைப்பில் கூட ஒரு நுட்பம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். மயிலிட்டிய ஏவுகணை ஒன்று என்ற இந்த இடத்துக்கு இந்த தொகுதிக்கு தலைப்பு கொடுத்தால் அது உள்ளடக்கிய கவிதை. அது எல்லோரும் சொல்லுகிறது போல இது மயிலிட்டிய ஏவுகணை என்றால் வெறுமனே கண்களை குறிக்கின்ற கவிதை அல்ல, மட்டுமல்ல. அவர் அந்த ஒன்று என்ற சொல்லை இங்கே போட்டிருப்பது இந்த அர்த்தத்தை தாண்டி மயிலிட்டிய ஏவுகணை ஒன்று என்றால் அது நீங்கள் கண்களை மட்டும் பார்க்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாக மயிலிட்டிய ஏவுகணையாக இருக்கிற ஒரு சிறையாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நேர வரையறை கொண்ட எல்லா நிகழ்ச்சிகளையும் உள்ளெடுக்காமல் கவிதை நூல் வெளியீட்டு நிகழ்வாகவே நீங்கள் நடத்தி முடிப்பது. நான் உங்களுடைய முயற்சியை விரிவுபடுத்துகிறேன் என்பதால் நான் அதை சொல்லுகிற முறையை நீங்கள் புரிந்து கொள்கிறேன் நம்புகிறேன். என்றால் இப்படி முதல் வெளியீட்டை நடத்துகிற முதல்வராக நானே இன்னும் எந்த தொகுதியும் வெளியிடவில்லை. என்னிடம் நிறைய கவிதைகள் இருக்கின்றன. நானே முதல் வெளியீட்டை நடத்துகிறேன், பயப்படவில்லை. எத்தனை பேர் அதற்கு அழைக்கிறது, யார் விட்டுடுவது, அந்த கவலைகள் எல்லாம் ஒரு படைப்பாளிக்கு இருக்கும். அது ஒரு சமூக நேசம், ஒரு நிறைய பேரோட பலதாக்களுக்கு இருக்கிற பிரச்சனை. எனவே பிரியனிலா அவர்கள் அப்படியான ஒருவராக இருப்பதனால தான் எல்லோரையும் அரவணைத்து போக வேண்டும், எல்லோருக்கும் கடன் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். எதிர்காலத்தில் இதனையும் கவனத்தில் கொண்டவர் இந்த வெளியீடுகளை நிகழ்த்த வேண்டும் என்ற அன்பாக வேண்டி அவருடைய தொடர் இலக்கிய பயணத்திற்கு நல்வாழ்த்துக்களை கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
கவிதை போட்டியில் மிக சிறப்பாக கவிதை எழுதி 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டமைக்காக கவிஞர் பாமா வேலாயுதப்பள்ளி அவர்களுக்கு அவர்களை பாராட்டி பிருந்தாவனம் கலைச்சூலை கொடுக்கின்றனர் இந்த நிகழ்ச்சி எனும் கவிதை நூலை சிறப்புற வடிவமைத்து அச்சிட்டு நந்தகுமார் அவர்களே மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களே, சிறப்பு விருந்தினர்களே, கௌரவ விருந்தினர்களே மற்றும் தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னு சொன்னால், ஒரு காலத்தில் எனது படைப்புகள் ஒரு நூலாக வெளியிட மாட்டார்கள் எழுதியிருக்கிறேன். ஆனால் இன்று நூலில் பெற்று 3வது நூலாக மைவீட்டிய ஏவுகணை ஒன்று இந்த நூலை வெளியிடுகிறேன் என்றால் உண்மையில் இஷ்டம் முடிச்சு அடைகிறேன். ஆனாலும் நான் ஒவ்வொரு நூலை பிரசரிக்கும் போதும் ஒரு நூலை பிரசரிக்கும் போதும் படுகின்ற வேதனைகள், வலிகள் என்னிடம் நான் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் சொல்லி முடியாது. ஆனாலும் அத்தனையும் நான் ஒரு சவாலாகத்தான் இருக்கிறேன். ராஜேஷ் கேட்டது போல இன்னொன்று அடுத்தடுத்து நூல் வெளியிடுதா வெளியிட போகிறான்னு சொல்றா என்று கேட்டது. அதற்கான பதில் இதுதான். நான் ஒவ்வொரு நூலை வெளியிடும் போதும் எத்தனையோ போராட்டம் இல்லை, எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் இந்த நூலை வெளியிடும். சாதாரணமாக வெளியிடுவது இல்லை. மற்றது என்ன பொறுத்தவரைக்கும் எளிதாக ஆசை இல்லை. நான்